இதுவே நீண்ட நாட்களாக ஒரு சிலருக்கு சுகர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 5, 6 வருடங்களாக 10 வருடங்களாக இருக்குன்னா அதற்கேற்ற மாதிரி நம்ம சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய 3 விஷயங்கள் சுகர் பேஷண்ட்ஸ். ஃபஸ்ட்டு உணவு. ஸோ உணவு முறை மூலமே சுகரை கண்டிப்பாக நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, மேம் எனக்கு இத்தனை வருஷமாக சுகர் இருக்குது, மாத்திரைகள்லாம் கொடுத்தாங்க, ஆனால் நான் சாப்பிடாம டயட்டில் இருந்து இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வரேன், இருந்தாலும் இந்த ஒரு 200க்குள்ளே குறையல, 250கிட்டேயே நிற்கிது, இப்படி இதை விட எனக்கு வந்து சுகர் லெவல் குறையல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கு சில மூலிகைகள் நம்ம வந்து சப்போர்ட்டிவ் தெரப்பி மாதிரி எடுக்கும்போது நல்லாவே நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் உணவு. சுகர் நம்ம குறைக்கணும், கம்ப்ளீட்டாக சுகர்லேருந்து வெளியில் வரணும்னு நினச்சோம்னா நம்ம ஃபஸ்ட்டு குறைக்க வேண்டிய விஷயம், நம்ம கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் உணவு. அடுத்ததாக எக்ஸசைஸ், உடற்பயிற்சி. உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ அதுவும் முக்கியமாக சில ஆசன வகைகள் வந்து நான் சொல்வேன். ஃபார்வர்ட் பெண்டிங் ஆசனாஸ் வந்து பண்ணுங்கள். ஸோ முன்பக்கமாக குனிந்து செய்யக்கூடியது, ஸோ ஹிப் வந்து ரொட்டேட் பண்ணக்கூடிய ஆசனாஸ், இது எல்லாமே நம்ம பண்ணும்போதும் நேச்சுரலாகவே நமக்கு வந்து இன்சுலின் வந்து செக்ரேட் ஆக ஆரம்பிக்குது.